ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிமே 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெனிகேடி மாடலோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டேரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட கடைசியில் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, பிங்கர் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊரெல்லாம் சுத்தி திரியும் போது தீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை பிங்கர் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ள மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு இடையில ஒரு தலைவனா மாறி நின்று இருப்பா. இன்னைக்கு எபிசோட் அதை தான் ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்தில் அந்த அணைகளை கட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அரசனுக்கு பயங்கரமான கோவம் வந்ததுனால எல்லா சிப்பாய்களையும் அனுப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு ஒருத்தன் கதை சொல்லிக்கிட்டே இருக்கா. பின்னாடி இந்த இடத்துக்குள்ள மக்கள் எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாருமே அமைதியாக்க வச்சுட்டு பிங்கர் அவரு தானே சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சாரு. அவரு சரணடைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே அமைதியாகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லா மக்கள் பயங்கரமான கோவத்துல இருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இவ்வளவு கேவலமானவனா இருக்கானே அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதை சொல்லிக்கிட்டு இருக்கவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, பிங்கர் இதை யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் எல்லாத்தையும் பக்காவா சிந்திச்சிருந்தாரு. கைது பண்ண பிங்கரை மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி தூக்கிலிட போறேன் அப்படின்ற மாதிரி மன்னர் கட்டளையிட்டாரு. ஆனா நடக்க போற எல்லா விஷயத்துக்கும் பிங்கர் ஆல்ரெடியே தயாராக இருந்தாரு. அதுக்கான ஆட்களையும் நியமிச்சிருந்தாரு. மக்கள் எல்லாருமே போராட்டத்துல இருக்க மக்கள் எல்லாரும் விடுவிக்க சொல்லி கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தீஷன் அரசனோட எண்ணம், இவனை கொண்டுட்டா இந்த அரண்மனை என்ன விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். பிங்கருக்கு மரண தண்டனைக்கான அழைப்பும் வர அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு முன்னேறி வந்தாங்க. அரசரோட ஆணையை பின்பற்றாம முன்னேறி வரீங்களா, அவங்களை விடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க இருக்கிற நபர்களுக்கு தெரியாது ஆல்ரெடி எல்லாருமே பிங்கரோட ஆளா மாறிட்டாங்க அப்படின்னு. அரசனே எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பிங்கர் காப்பாத்தின அந்த குழந்தை அவன் சரக்கு நெஞ்சில ஒரு சொருவு. பிங்கரோட ஒரு மூவும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மாண்புமிகு வாங் பிங், நீங்க தான் எங்களோட அரசரா இதுக்கு மேல இருக்கணும், சிம்மாசனத்துல வந்து அமருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அதே அந்த இடத்துக்குள்ள ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மாண்புமிகு வாங் பிங் தான் எங்களோட அரசரா இருக்கணும், எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள வாங் பிங் அரச உடைகளை அணிஞ்சுக்கிட்டு இந்த தீஷன் நகரத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சு டியான் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது நகரத்தை உருவாக்குனாரு. நகரத்தை உருவாக்குனது மட்டுமா, அவரோட திட்டங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எல்லாமே சாதாரணதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களோட கோபத்தை தூண்டினாரு. மக்களோட மனசுக்குள்ள ஒரு அழியாத பெரிய நம்பிக்கையை சம்பாதிச்சாரு. அந்த நம்பிக்கை காரணமா தனக்குன்னு தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்கள் அமைச்சாரு. இந்த கேவலமான ஆட்சி அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கான மக்களை ஒரே நேர்கோட்டில் நிறுத்தினாரு. தூக்கில இட போறாங்க அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மூவை ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 3 நாட்டுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை போட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு போரும் நிறவக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நகரத்தையே உருவாக்கி இருக்காரு. அந்த நகரத்தை எதிர்க்க கூட இன்னைக்கு யாருக்கும் துணிவில்லை அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு கதையை இவ்வளவு நேரம் காத்திருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வாங் பிங் ஒரு சில 20 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள மக்களோட மன்னராவே நீ திகழ்ந்துகிட்டு இருக்க. வாங் பிங், இப்ப மாட்டல் உலகத்துக்குள்ள நீ ஒரு மிகப்பெரிய ஆளா திகழ்ற. தியான்சின் நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு டாசோவும் சென்னியும் நாட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இருந்தாலும் தியான்சிங் நாட்டோட படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால கண்டிப்பா யாரும் போர் புரிய துணிய மாட்டாங்க. வாங் பிங்கை அழிக்கிறதுக்கு ராணுவத்தை கூப்பிட்டு போரை ஏற்படுத்தலாம் அழிக்க முடியாது. அப்படின்னா ஒரே ஒரு வழி, மறைமுகமா தான் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சடனா வாங் பிங் இருக்கிறதுக்கு கல்டிவேட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்டர் கொடுத்த உத்தரவு இதை நம்ம பர்ஃபெக்ட்டா முடிக்கணும். டாசோ அப்புறம் சென்னியன் கிங்டம் 2 பேருமே நமக்கு ஒரு 100 வருஷத்துக்கான ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க. மார்டல் வெயின்ஸ் தரதா சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். கண்டிப்பா இதை நம்ம பர்ஃபெக்ட்டா எந்த ஒரு தடையும் இல்லாம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்ன ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தெரியுது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சடனா குயின் எந்திரிச்சுக்கிட்டு அமைதியா வெளியே வந்து பாக்குறாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துக்குள்ள நிறைய பேர் இறந்திருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க டோரை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரத்தங்கள் தெறிக்கப்பட்டு அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான நபர்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. செலஸ்டியல் வாரியர் தான் இவங்க எல்லாரையும் கொண்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க எப்படி போன எல்லாருமே தடையுமே இல்லாம சுத்து இருக்காங்களா. இந்த வாங் பிங்குக்கு எந்த கல்டிவேட்டர் மறைமுகமா உதவி செய்யறாங்க. வாங் பிங்குக்கு பின்னாடி எந்த ஒரு கல்டிவேட்டரும் இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வதந்தியும் இருந்ததே இல்லையே. என்ன இது, இதோட ஏதோ ஒரு புல்குத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல கடுப்பாயிட்டு கூகுளத்துல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் அழிச்சிருக்காங்க. அவங்களை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. தியான்சி நகரத்துக்கு பின்னாடி யார் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும், அவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான பிரஷர் ஃபோர்ஸ். சன் ஃபேமிலியோட உத்தரவு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, கட்டளைகள் மறந்துட்டீங்களா, கல்டிவேட்டர்ஸ் இணைப்பு மார்டலோட விஷயத்துல தலையிடக்கூடாது, அப்படி தலையிடுறவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். என்ன சன் ஃபேமிலியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜாவோ ஃபேமிலி, சன் ஃபேமிலி, ரான் ஃபேமிலி எல்லாரோட உத்தரவு பிரகாரம் நாங்க இந்த கட்டளை எழுகிறோம். நாங்க திரும்பியும் உங்களுக்கு நினைவுபடுத்தல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க.
மார்டல்ஸோட விஷயத்துல தலையிட்டா சன் ஃபேமிலி உங்களை நிச்சயமா கொல்லும். இது இந்த சன் ஃபேமிலியோட தனிப்பட்ட உத்தரவு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. என்ன ரன்யூன் பிளானட்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான கிளான் எல்லாருமே வீதியில வந்து இந்த இடத்துக்குள்ள கத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நபர் தியான்சின் அகாடமிக்கு ஆதரவு கொடுக்கிறாருன்னா அவரு யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து மறந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பக்கம் ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்கா. 3 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. வாங் பிங் கிட்ட எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள வந்து அறிவிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபேமிலி அழிச்சிட்டோம், அந்த ஃபேமிலி அழிச்சிட்டோம், நாங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். சென்னியும் நாட்டுக்கு போறதுக்கு இன்னும் 100 லீ தூரம் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே தயாராகிட்டு இருக்கும்போது வாங் பிங் வெளியே வரான். குயினியும் வெளியே வராங்க. நீ சொல்லிட்டு இருந்த அந்த நீ எப்பவும் வசிச்சுக்கிட்டு இருக்க மவுண்டைன் அது இந்த மவுண்டைன் தானா, ரொம்பவே பக்கத்துல இருக்கும்ல, போய் பார்த்தா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க, சரி அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து வாங் பிங்க சொல்றான். பிங்கரும் ஹீரோவும் வசிச்சிருப்பாங்கல்ல அந்த லூஓயூ வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு தான் வந்திருக்காங்க. பிங்கர் வந்து அந்த மரத்தாண்ட பாத்துக்கிட்டு இருக்கா. மொடுபனியா சுவாசிச்சா எல்லா நோயும் போயிடும் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள எல்லாரும் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து கொஞ்சம் சந்தோஷத்தோட பிங்கர் நடந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த மவுண்டனுக்கு பிங்கர் போயிருப்பான் ஆல்ரெடி. அடுத்த நிமிஷமே வீட்டோட வாசலுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு இருக்க. வாசலுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே பிங்கருக்கு ஹீரோ கூட இங்க வாழ்ந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்துல சன்டாய் கூட வாழ்ந்தது ஞாபகம் வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு சந்தோஷமா இந்த இடத்துக்குள்ள சின்ன வயசுல இருந்தான் அப்படின்றது. பிங்கரும் நம்ம மவுண்டைன் பகுதிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் சோகத்தோடவே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள தான் என்னோட தாத்தா இருக்காரு, இதுதான் சன்டாய் தாத்தா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அறிமுகப்படுத்துறான். வாங் பிங்கோ பயங்கர சோகத்தோட பத்தியெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க குயினியும் நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கு, எப்போ போகணும்னு நினைக்கிறியோ அப்பயே சொல்லு, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்களும் சொல்றாங்க. பிங்கர் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் சோகத்தோடவே நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இப்ப பிங்கர் எங்க இருக்கானா, ஹீரோ இப்ப ஒரு ஊர்ல இருக்கான்ல, அந்த ஊரை தாண்டி தான் இப்ப போய் ஆகணும். அந்த இடத்துக்குள்ள போர்டை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சோகத்தோடவே இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வைன் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க வயசானவ. தியான்சன் நகரத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் மக்கள் எந்த விதத்திலே தொந்தரவு பண்ணல. சாலைகள்ல ரொம்பவே அமைதியா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அமைதியா பிங்கரை பாக்குறதுக்குலாம் வராம அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கான். பிங்கர் தன்னோட வேலைக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்தோட ஆட்சியும் பிடிச்சிட்டான். பிங்கர் வெளியே இருந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா நீங்க அன்னைக்கு நான் கல்டிவேட் பண்ணோம் அப்படிங்கறத நிராகரிச்சீங்க. எனக்கு இன்னும் ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குப்பா. ஆனா முடிக்கிறதுக்கான சில வேலைகளும் இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோட சந்தேகங்களை கூடிய சீக்கிரத்துல அவங்க கிட்ட வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிங்கர் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 நாட்டு மேலேயும் போரை தொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த 2 நாட்டையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வரான். மாண்புமிகு வாங் பிங் 3 உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நபரா மாறி இருக்காரு. இந்த 3 உலகங்களும் இதுக்கு மேல தியான்சிங் அகாடமியில வாங் பிங்குக்கு தலை வணங்குறோம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கா. வாங் பிங்கோ நான் சொன்ன மாதிரி 3 உலகத்தோட தலைவனா இன்னைக்கு மாறி நிக்கிறேன். டாசோ அண்ட் சென்னியன் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இப்ப எனக்கு அடிபணி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடும் இப்ப ஒன்னு சேர்ந்துருச்சு. உலகம் இப்ப ரொம்பவே அமைதியா இருக்கு, ரொம்பவே நல்ல ஆட்சியில இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து சந்தோஷத்துல இருக்கான் வாங் பிங். இப்போ ஹீரோ வைன் குடிப்பானே அந்த இடத்துக்குள்ள தான் காமிக்கிறாங்க. முதியவர் வாங் எதுக்காக நீங்க தினைக்கும் வைன் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இந்த வயசான காலத்துல வைன் குடிக்கிறது நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இன்னைக்கு மட்டும் இந்த ஒரு கப் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் கிளம்பி போகும்போது வாங் தனிமையில இருக்காரு, அதனாலதான் இந்த அளவுக்கு வைன் குடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு போறாங்க. பிங்கர் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டான். காலம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. பிங்கர் ஆல்ரெடியே விதியை பத்தின சில விஷயங்களை ஏற்கனவே புரிஞ்சிருப்பான். ஹீரோ எதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னானோ அந்த விஷயத்த பிங்கர் புரிஞ்சிருப்பான் அப்படிங்கறத அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பிங்கரை காமிக்கிறாங்க. பிங்கர் எக்கச்சக்கமான வேலையை செஞ்சுக்கிட்டு பயங்கர டயர்டா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள குயினியும் வந்து நீங்க தினைக்கும் நிறைய வேலைகளை பாக்குறீங்க, தலைவலிகளையும் நிறைய அனுபவிக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கிறீங்க, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிங்கரும் சொல்றான் சரி விடு, எனக்கு தான் நீ இருக்கிய, குழந்தை இல்லைன்னா என்ன, குயினி நம்மளால முடியலன்னா எதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சோகத்தோட இருக்க. குயினி அந்த இடத்துக்குள்ள சந்தோஷமாகறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. இப்படியே தொடர்ந்து நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள பிங்கர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு, எல்லா அமைதியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டுடுச்சு. ஆனா என்னோட மனசு இன்னமும் பாரமா இருக்கு, ஏதோ ஒண்ணு சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்ன கேள்விக்கான பதில் என்னப்பா அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி வச்சிர. இப்ப இன்னொரு 10 வருஷங்கள் கடந்துருச்சு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே நீங்க இதை பண்ணியே ஆகணுமா, கண்டிப்பா எங்களால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கர் முன்னாடி வந்து இதை கண்டிப்பா நான் செஞ்சுதான் ஆகணும், மக்களால உருவாக்கப்பட்ட ராஜ்யம் இது, மக்களை எதிர்த்து ராஜ்யத்தை அழிச்சிருக்காங்க, இதுக்கு மேல ராஜ்யத்தை உன் பொறுப்புல விடுறேன், இதை நீ தான் பாதுகாக்கணும். அதே மதிப்போட மரியாதையோட எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் இப்ப வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால நாங்க இந்த டைம்ல வச்சு தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறோம், என்னோட அப்பாவை பார்க்க போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு வாங்க அரண்மனைக்கு வந்து நிக்க 2 பேரும் கை கோர்த்து ஹீரோவை பார்க்கணும்னு வரதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அந்த மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.